கடகராசிக்காரர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த 2026 சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போவதால் கடகராசிக்காரர்களால் கொண்டாட வேண்டிய ஒரு சனிப்பெயர்ச்சியாகும். உங்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போவது உங்களுக்கு நல்லவை நடக்கப் போகிறது என்பதை விட இனிமேல் கெட்டது நடக்காது என்பதை உறுதியாக கூற முடியும். அஷ்டமஸ்தானம் எனும் 8ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் விலகுவது பெரிய நன்மையை கொடுக்கும். அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது சகித்து கொள்ள முடியாத பல துன்பங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள். அவற்றிலிருந்து இனிமேல் நீங்கள் விடுதலை பெறப் போகிறீர்கள். கடந்த 2.5 வருடத்தில் வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு என்பதற்காக பல விஷயங்களை மனதிற்குள்ளேயே போட்டு புழுங்கிக் கொண்டிருந்திருப்பீர்கள். இனி அந்த நிலை முற்றிலும் மாறுபடும். உங்கள் தொழிலிலும் வேலையிலும் பல இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் முன்னேற்ற தடைகளையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் இனி இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். கடகராசி ராசி கட்டத்தில் 4வது வீடாகும். உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆவார். இந்த ராசி நீர் தத்துவத்தில் இயங்கும் சரராசி ஆகும். நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை கொண்டது. கடகராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வளர்ச்சியில் எப்பொழுதும் அதிக கவனத்துடன் இருப்பார்கள். தன் துணையின் மீது அதிக பற்று கொண்டவர்கள், தன் உயிருக்கு மேலாக தன் துணையை நேசிப்பவர்கள், குடும்பம் என்னும் கோட்டைக்குள் இந்த உலகையே அடைத்து வைத்துக் கொள்வார்கள். இவர்களின் பாதை என்றும் அன்பின் பாதையாகவே இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த மீன ராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களில் அவர் பயணம் செய்ய உள்ளார். இந்த 3 நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி அவர் சுய நட்சத்திரமாகும். ரேவதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் அவருடைய நட்பு கிரகங்களான புத பகவான் மற்றும் குரு பகவானின் நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திர காலில் அவர் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையே ஏற்படுத்துவார். சனி பயிற்சி நடந்து 1 மாத கால அளவிற்கு அவர் அஸ்தங்க கதியில் இருப்பதால் 1/4/2026 முதல் தன் முழு பலத்துடன் செயல்படுவார். சனி பகவான் கடக ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதியாவார். அவரின் ஆதிபத்தியங்கள் மூலம் அவர் உங்களுக்கு கெடுபலனை செய்யக்கூடியவர். சனி பகவான் 8ஆம் ஆதிபத்தியத்திற்கும் அதிபதி என்பதால் அவர் உங்கள் ஜாதகத்தில் வலிமை பெறாமல் இருப்பது நல்லது. சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து அதிக இன்னல்களை கொடுத்து வந்திருப்பார். ஆனாலும் 8ஆம் இடத்தில் அவர் மூல திரிகோணம் பெற்றிருந்ததால் திடீர் பணவரவு மற்றும் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தியிருப்பார். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கப் போகிறது. புதிதாக வீடு கட்டுவீர்கள். மண் மனை சேர்க்கை உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். 12ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரித்து வருவதால் சுப விரயங்கள் நிச்சயமாக ஏற்படும். சந்தோஷமாக மேற்கொள்ளுங்கள். எதிர்காலம் சிறப்பாக போகிறது. சனி பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது. அஸ்தானம் லாபத்திற்கு மட்டுமல்லாமல் உங்கள் மூத்த சகோதரத்தையும் குறிக்கிறது. இதனால் உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தனது 7ஆம் பார்வையால் உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் தைரிய வீரியங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி இவ்விடம் உங்கள் இளைய சகோதரத்தை குறிப்பதால் அவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வதால் தந்தையாருடன் நிச்சயம் கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையின் உடல் நலம் பலவீனமாகும். எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவார். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசியில் அமரும் குரு பகவானின் பார்வை சனி பகவான் பெறப்போவதால் அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். சனி பகவான் தன் விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையால் உங்கள் எதிரி ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் எதிரிகள் ஒழிவார்கள். உங்களுக்கு இது நாள் வரை இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். பீஸ்ஃபுல்லான லைஃபை நீங்கள் இதற்கு பிறகு வாழப்போகிறீர்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் நினைத்த மாதிரி இனி மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் நீங்கும். உங்கள் கணவன் அல்லது மனைவியை நீங்கள் இது நாள் வரை பிரிந்திருந்தீர்கள் என்றால் அவர்களுடன் நீங்கள் இணைய ஆசைப்பட்டால் 1/4/2026க்கு பிறகு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும்.
கோர்ட் கேஸ் வழக்குகளில் இருந்த இழுபறி நிலை மாறி உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இனி நல்ல வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு உங்களின் தகுதிக்கேற்ப வேலையும் ஊதியமும் கிடைக்கும். தீர்க்கமாக சனி பகவான் இனி 7.5 வருடங்கள் உங்களுக்கு நன்மையே செய்ய போகிறார். அடுத்த 7 வருடங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என நல்ல ஸ்தானங்களிலேயே அவர் பயிற்சியாக போகிறார். எனவே இனி கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மை மட்டுமே செய்வார். சர்ப்ப கிரகங்கள் 2 மற்றும் 8ஆம் இடத்தில் இருப்பது வருமான தடையையும் ஆயுள் பயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதற்கு மட்டும் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த சனி பயிற்சியானது கடகராசிக்கு சகல விதத்திலும் நன்மையை வழங்கக்கூடிய ஒரு நல்ல சனி பயிற்சியாகவே அமைகிறது. உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் மீன ராசியில் சூரியன் அல்லது செவ்வாய் பகவான் இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யுமா என்பது கேள்விக்குறியே. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுபகிரகங்களின் அமர்வை பொறுத்தும் சுபகிரகங்களின் பார்வையை பொறுத்தும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நன்மை செய்ய போகிறதா தீமை செய்ய போகிறதா என்பதை கூற முடியும். எனவே சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகி ஒரு முறை ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. இந்த சனி பயிற்சியில் பரிகாரமாக சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள சனி ஓரையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு உணவு வைக்க மறக்காதீர்கள். கடகராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.